இங்க ஒரு சைக்கோ லேடி அவரோட பொண்ணை நம்பர் 1 பேலட் டான்சரா மாத்தணும்னு முடிவு பண்ணி கொடூரமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த ஆனா பொண்ணால இவன் நினைக்கிற அளவுக்கு பெட்டரான டான்சர் ஆக முடியல. இதனால கடுப்பான அந்த லேடி என்ன பண்றாங்க, அந்த பொண்ணோட இடுப்பெலும்பு முதுகெலும்பு எல்லாத்தையும் மிதிச்சு உடைக்கிறா. அதோட மட்டும் இல்லாம பொம்மைக்கு மாற்ற மெஷின்லாம் இருக்கும்ல, அதை கொண்டு வந்து ஆனாவோட உடம்புல ஃபிட் பண்ணி வச்சு அவளோட கண்ணையும் தச்சு விட்டுறான். இப்போதைக்கு அந்த ஆனா பொண்ணு உயிரோட இருக்கிற ஒரு பொம்மை, அவ்வளவுதான். அப்படியே 30 வருஷம் கழிச்சு 3 ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறாங்க. இதுல இந்த பொம்பளை புள்ள தான் நம்ம படத்தோட ஹீரோயின். 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பங்களாக்கு திருட போறாங்க. அவங்க திருட போற பங்களா சைக்கோ லேடியோட தான். அந்த சைக்கோ லேடிக்கு வயசாகி இப்ப கோமால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பான். அவளோட கழுத்துல தான் அந்த பங்களாவோட கல்லாப்பெட்டியோட சாவி இருக்குமா, அந்த சாவி ஆட்டையப்பட்டவங்க கல்லாப்பெட்டியை தேடி வீடு ஃபுல்லா அலையறாங்க. அப்பதான் ஒரு ரூம்ல ஆனாவோட பொம்மையோட பாடி இருக்கிறத பார்த்துட்டு அது பக்கத்துல போனா இவங்க தேடி வந்தாங்களா கல்லாப்பெட்டி, அது அங்கதான் இருக்கும். அந்த கல்லாப்பெட்டியில கீயை போட்டு ஓபன் பண்ணா அது கல்லாப்பெட்டியே கிடையாது, இந்த ஆனா பொம்மையை ஆக்டிவேட் பண்ற கீயை தான் அந்த கிளவி அப்படியே கழுத்திலேயே போட்டு சுத்திட்டு இருந்திருக்குது. கீயை போட்டு அடுத்த நிமிஷம் பொம்மையும் ஆக்டிவேட் ஆகிறது, கோமால இருந்த கிளவியும் பேயா ஆக்டிவேட் ஆகிறது. பேயா ஆக்டிவேட் ஆனதுமே கிளவி என்ன பண்ணுது, திட வந்த 2 பசங்களையும் பிடிச்சு தர்மத்துக்கு அடிச்சு தாய் கிளவி சம்பவம் பண்ணி விட்டுருது. இப்படி கூட வந்தவங்க செத்து போனதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் ஆனாவோட ரூம்லயே வெயிட் பண்றா. ஆனா இப்பதான் ஆக்டிவேட் ஆயிட்டா இல்லையா. இப்ப ஆனா பொம்மை என்ன பண்ணுது, ஹீரோயினை போட்டு அடிச்சு கொலை பண்ண பாக்குது. ஆனா ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சு அதோட மூஞ்சிலே பொக்குன்னு குத்திட்டு எந்திரிச்சு எஸ்கேப் ஆக ஓடும்போது யாரோ வந்து அவளோட அல்லையிலே கத்திய சொருகுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த லேடி தான் ஹீரோயினுக்கு இந்த வீட்டுல புதையல் இருக்குது, போய் 3 பேர் சேர்ந்து ஆட்டையை போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஐடியாவே கொடுத்திருக்கும். இந்த லேடியோட பேரு வில்சன். இவ தான் இந்த தாய் கிளவி பேயோட அசிஸ்டன்ட். நீயா அப்படின்ற மாதிரி ஷாக்கான ஹீரோயின் அப்படியே மயங்கி வந்துடுறான். அடுத்த ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினையும் இந்த ஆனாவோட பொம்மை இருக்கு இல்லையா, அதையும் ஒரு ரூம்ல வச்சு கட்டி வைக்கிறாங்க. அப்ப அங்க வர்ற தாய் கிளவி சைக்கோபே என்ன பண்ணுது, ஹீரோயினோட வயித்துல கீரல் ஒன்னு போட்டு ஒரு பட்டாம்பூச்சியோட கூட்ட கொண்டு வந்து அந்த வயித்துக்குள்ள வைக்கிறது. அதே மாதிரி ஆனாவோட கழுத்தையும் கிழிச்சு அவளோட கழுத்துலயும் வந்துட்டு ஒரு பட்டாம்பூச்சி கூட்ட வச்சிரும். இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கூடு விட்டு கூடு பாயிர பூஜை தான் நடக்க போகுது. தாய் கிளவி பை ஹீரோயினோட கண்ணை ஸ்டாப்லர் பண்ணிட்டு கஜகஜா குஜு குஜுன்னு ஏதோ மந்திரம் சொன்னதுமே ஹீரோயினோட உடம்புல இருக்கிற உயிர் பட்டாம்பூச்சி வழியா ஆனாவோட உடம்புக்கும், ஆனாவோட உடம்புல இருக்கிற உயிர் பட்டாம்பூச்சி வழியா ஹீரோயினோட உடம்புக்கும் வந்துரும். கூடு விட்டு கூடு மாறின ஆனாவை பார்த்த தாய் கிளவி, இங்க பாரு ஆனா இப்பதான் நல்ல உடம்பு உனக்கு வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறமாச்சு எனக்கு ஒரு நல்ல பேலட் டான்ஸ் ஆடுகாட்டுன்னு சொல்றான். அதை கேட்ட ஆனா அப்படி இன்னும் திருந்தலையில சாவடி சைக்கோன்னு சொல்லிட்டு சைக்கோ அம்மாவை போட்டு ஃபர்ஸ்ட் கொலை பண்றா. அதுக்கப்புறம் அவளோட அசிஸ்டன்டையும் கொலை பண்ணிடுறான். என்னையா பேய் எப்படியா சாவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பேய் கதை இல்ல, வேம்பயர் கதை. ஆனாவும் அவளோட அம்மா சைக்கோ இருக்கிறாங்கல்ல, 2 பேருமே வேம்பயர். அடுத்து இவங்க 2 பேத்தையும் கொலை பண்ணிட்டு ஆனாவோட பொம்மை உடம்பு இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற கண்ணுல தையல் போட்டிருப்பாங்க, அந்த தையலை போய் ரிமூவ் பண்றா. பார்த்தா ஹீரோயினோட உயிர் ஆனா பாடியில இருக்கும். அடுத்து அங்க இருந்து தப்பிச்ச 2 பேரும் ஒரு மலையோட உச்சிக்கு போறாங்க. அங்க போனதுமே ஆனாவோட பாடி இல்லையா அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. ஆனாவோட பாடிக்குள்ள இருக்கிற ஹீரோயினோட உயிருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறா. படமும் முடியுது.